முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ் அக்பர்னு எங்கே போய் சொல்லுவாங்க? பள்ளிவாசலில் போய் சொல்லுவாங்க. எல்லா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் அக்பர்னு தங்களுடைய அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய முழக்கத்தை இடுவாங்க. ஆனால் இந்த சங்கிகள் பெரும்பாலும் பாருங்களேன், பள்ளிவாசல் எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு ஜெய் ஸ்ரீராம், அப்புறம் முஸ்லீம் பெண்கள் புர்காவோட எங்கேயாவது நின்றாக்க உடனே அங்கே போயிட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம். அப்போது அவர்களுக்கு வந்து இந்த முஸ்லீம் பெண்களை பார்த்தா அல்லது பள்ளிவாசல்களை பார்த்தா தான் கடவுளுடைய ஞாபகமே அவங்களுக்கு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, உண்மையிலே தெரியல எனக்கு. எங்கே போய் பாருங்களேன், முஸ்லீம் பள்ளிவாசல் எங்கேயாவது இருக்குதா, அங்கே தான் அவனுக்கு ராமனுடைய ஞாபகமே வரும். அப்போது கோவிலில் போய் நீ பேச கோஷமிட வேண்டியதை வந்து பள்ளிவாசலை வந்து ஏன்ப்பா வந்து பண்ணுற? அப்போ வந்து நீ வந்து கோவிலை நம்பலன்னு தான் அர்த்தம். கோவிலை நம்பாமல் பள்ளிவாசலை நம்புறதுனால தான் இந்த சங்கிகள் வந்து பள்ளிவாசலில் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். அந்த வீடியோவையும் பாருங்கள். जय श्री राम, जय जय श्री राम, जय जय श्री राम, किधर है तेरा हीरो? जय श्री राम, जय जय श्री राम, जय जय श्री राम, किधर है तेरा हीरो? அதே போல் இன்னொரு மத்திய பிரதேசத்தில் பாருங்கள், ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த ஹிந்துத்துவா குரூப்பு கைகளை தூக்கிட்டு எல்லாம் வந்து ராமரை புகழ்ந்து பாட்டு பாடுறானுங்க. அங்கே மேடையில் ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுது. இதெல்லாம் குடும்ப பெண்களா? அதெல்லாம் இது வந்து பக்தியா? இதுக்கு பேர் அதான் வந்து ஒரு கமெண்ட்ஸ் அது கீழே வருது. இவனோட முன்னோர்கள்லாம் வந்து முகலாயர்களுக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடினாங்க, இப்போ வந்து நம்மளுடைய மஸ்ஜிதுகள் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுறாங்க, வேறு ஒன்றும் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு அசிங்கம் பாருங்கள். இது வந்து எப்படி அலோவ் பண்ணுது? கவர்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணுது? கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஒரு இஸ்லாமிய மத நடவடிக்கைகளுக்கு ஊறு விளைவிக்கலாம். அது மாதிரி அங்கே பாருங்கள், அவனுக்கு வந்து பள்ளிவாசலை பார்த்தா தான் அந்த உண்மையான ராம பக்தியே கிளம்புது. அப்போது இவர்களுக்கு வந்து ராமர் வந்து பக்தி வந்து எங்கே வருது பாருங்கள், பள்ளிவாசலுக்கு முன்னாடி தான் வருது. அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த பெண்களும் பாருங்கள், குடும்ப பெண்களை வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு, இது ஒரு பக்தியா? இதுக்கு பேர் பக்தியா? இதுக்கு பேர் ராம பக்தியா? இதுக்கு நமக்கு சிரிப்பு தான் வருது. அடுத்து கும்பமேளா பக்கம் நம்ம பார்வையை செலுத்துவோம். அங்கே வந்து மக்கள் வந்து புனித நீராடுறாங்க. புனித நீர்னு சொல்லிட்டு அங்கே வந்து கலக்கக்கூடிய தண்ணி வந்து எங்கே தெரியுங்களா? ஹமாமுடைய தண்ணி. அது அந்த லெட்ரின் தண்ணியை வந்து அதில் வந்து இறக்கி விட்றானுங்க. அந்த தண்ணியில் இது வந்து புனித நீர்னு சொல்லிட்டு எல்லாம் முக்கி அதை வந்து அந்த கங்கை நீரில் புனித நீராடுறாங்க. இது வந்து பெரிய அவமானமாக இல்லையா? எவ்வளோ பெரிய சுகாதார கேடு. கவர்மெண்ட் இதுக்காக ஒதுக்கின பணங்கள்லாம் எங்கே போச்சு? இந்த அமௌண்ட்லாம் எங்கே? யார் சாப்பிட்டது? இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணணுமா இல்லையா? இந்த இந்துத்துவாதிகள் வந்து முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் முன்னாடியும் முஸ்லீம் பெண்கள் முன்னாடியும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறத விட இது மாதிரியான கேள்விகளை போய் இந்துத்துவங்களை உங்களை ஆட்டுவிக்கிறாங்கல்ல, அந்த தலைவர்களை போய் கேட்கணும். நீங்கள் என்னப்பா கங்கையில் புனித நீர்னு சொல்கிறேன், நான் வந்து இங்கே வந்து புனித நீராடுறேன், ஆனால் என்னுடைய உடலுக்கு இவ்வளோ சுகாதாரக்கேடு, என் குடும்பத்துக்கு இவ்வளோ சுகாதாரக்கேடை கொடுக்குறிய, அப்போ அந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு கேள்வியை கேட்கணுமா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது மாதிரி முஸ்லீம்களோட வீடுகளை போய் புல்டோசர் விட்டுறது, பள்ளிவாசல் மதரசாக்களை வந்து புல்டோசர் விட்டுறது, பீஃப் வச்சுருக்காங்கன்ட்டு அவனை போய் அடிக்க சொல்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணுறது யாருங்க? இந்துத்துவாதிகள் தான். Important question is, where did that Namami Ganga 38,438 crore budget gone அப்படின்னு கேட்குறாங்க. 38,438 கோடி बाथरूम का पानी है भाई, टॉयलेट का, वहाँ टॉयलेट यूज होता है, यहाँ पानी है, और इसमें किस तरीके से लोग हड़बड़ा के आ रहे हैं, ये लोग இவ்வளோ 38,000 கோடியை செலவு பண்ணி இந்த நிலைமையில் தான் கங்கை இருக்குது.
அப்போ அந்த பணம்லாம் எங்கே போச்சு, யார் சாப்பிட்டது, இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டாங்க. அவர்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் முஸ்லீம் வெறுப்பு அரசியலை அவர்கள் மில்லத்தை திணிக்கிறது. இது புரியாமல் நம்ம இந்துத்துவ இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி முஸ்லீம் பள்ளிவாசல் முன்னாடி நின்றுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறது, முஸ்லீம் பெண்களை பார்த்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இதனால் இந்து மதம் வளருமா இல்லை தேயுமா அப்படிங்கிறது நல்லா இந்துக்கள் தான் தீர்மானிக்கணும். இதை நாம் சொல்ல வேண்டியதில்லை, இந்துக்கள் தீர்மானிக்கணும் இதை.